என் பெயர் நவாஸ். நான் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவன். வேலைக்காக டெல்லி வந்தேன். என் குடும்பத்தில் அம்மாவும் எனக்கு ஒரு சகோதரியும் இருக்கின்றனர். எங்களுக்கென யாரும் இல்லாததால் நாங்கள் மிகவும் பசியோடு இருந்தோம். அப்போது ஒரு நபர் என் மீது இரக்கம் காட்டி எனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். இந்த நண்பரால் எனக்கு டெல்லியில் ஒரு பெரிய வீட்டில் நல்ல சம்பளத்தில் ஓட்டுநர் வேலை கிடைத்தது. அந்த வீட்டின் உரிமையாளர் பெயர் ஆதவன். வீட்டில் உரிமையாளர் மனைவி மற்றும் அவர்களது மகள் மட்டுமே இருந்தனர். நான் ஆதவன் வீட்டில் வேலையில் பொறுப்பேற்ற போது உரிமையாளர் என்னை தன் மகளுக்கு ஓட்டுநராக நியமித்தார். ஆதவனின் மகள் ஒரு பெரிய கம்பெனியின் உரிமையாளர். நான் அவளது காரை ஓட்டுவேன். ஒவ்வொரு நாளும் காலையில் அவளை அலுவலகத்தில் விட்டுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருவேன். பெரும்பாலும் மாலையில் அவள் தன் நண்பர்களின் வீட்டிற்கு செல்வாள். அவளை அழைத்து செல்வதும் அழைத்து வருவதும் என் வேலையாக இருந்தது. ஒரு கிராமவாசியாக நான் அனைவரையும் மிகவும் மதிப்பவன். நான் ஒருபோதும் உரிமையாளரின் மகளை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. உரிமையாளரின் மகள் பெயர் கிருத்திகா. அவள் ஒரு அழகான பெண். ஆனால் நான் எப்போதும் தலைகுனிந்துதான் அவளிடம் பேசுவேன். என்னை பொறுத்தவரை என் உரிமையாளரும் உரிமையாளர் மனைவியும் எனக்கு உதவி செய்தவர்கள். எனக்கு வேலை கொடுத்து என் கஷ்டங்களை நீக்கியவர்கள். நான் அந்த உரிமையாளருக்கும் உரிமையாளர் மனைவிக்கும் மிகுந்த மரியாதையை கொடுத்தேன். ஏனெனில் அவர்கள் இருவரும் மிகவும் நல்லவர்கள். கிருத்திகா காரில் போகும் வழி எங்கும் என்னுடன் பேசுவாள். எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாள். ஆனால் நான் தலையசைப்பதை தவிர வேறு எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். அவள் மிகவும் புத்திசாலி. அலுவலகத்தில் ஒவ்வொரு பெரிய வேலையையும் விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும் செய்வாள். அவளுடைய அப்பா அவள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். உரிமையாளர் கிருத்திகா மூலம் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒவ்வொரு லாப நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்வார். கிருத்திகா புதிய கார் கேட்டதும் உரிமையாளர் உடனடியாக ஒரு புதிய காரை வாங்கி கொடுத்தார். கிருத்திகா என்னிடம், பார், நான் உனக்காக புதிய கார் வாங்கினேன் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு நான் சிரித்தேன். அவள் எப்போதும் பேச்சுக்கு மத்தியில் கிண்டல் செய்வாள். எப்போதும் என்னுடன் பேச நினைப்பாள். ஆனால் நான் எப்போதும் என் கட்டுப்பாட்டிலேயே பேச்சை நிறுத்துவேன். ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் அவளையும் நான் சிறிது நேசித்தேன். கிருத்திகா எப்போது சந்தைக்கு சென்றாலும் எனக்காகவும் ஏதாவது கொண்டு வருவாள். என் சகோதரிக்கு திருமணம் நடக்க இருந்தது என்று அவளுக்கு தெரியும். அதனால் என் சகோதரிக்காகவும் ஏதாவது வாங்கி கொடுப்பாள். இது அவளது திருமணத்திற்கான ஆடை, இதை அனுப்பி வை என்று சொல்வாள். நான் அவளது பேச்சையும் நடத்தையையும் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆனால் இந்த கிருத்திகா ஒரு நாள் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பாள் என்று எனக்கு எப்படி தெரியும்? இளம் வயதிலேயே கிருத்திகாவுக்கு ஒரு பையன் மீது காதல் ஏற்பட்டது. கிருத்திகா காரில் செல்லும் போது தொலைபேசியில் அடிக்கடி தனது நண்பர்களுடன் பேசுவாள். அதில் அவளது காதலனின் பெயர் எங்கேயாவது வரும். ஆனால் நான் ஒருபோதும் அவர்களின் பேச்சை கேட்க முயற்சித்ததில்லை. ஏனென்றால் அவள் தன் நண்பர்களுடன் தன் காதலை பற்றி பேசும்போது எனக்கு சற்று வருத்தமாக இருக்கும். உள்ளுக்குள் பொறாமை ஏற்படும். அதனால்தான் நான் என் கவனத்தை வேறு எங்கேயாவது செலுத்தினேன். அப்போது கோடை காலமாக இருந்தது. உரிமையாளரும் உரிமையாளர் மனைவியும் திடீரென்று வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. ஏனென்றால் உரிமையாளரின் அண்ணன் குஜராத்தில் வசித்து வந்தார். அவரது மகனுக்கு திருமணம் இருந்தது. உரிமையாளர் அந்த நேரத்தில் தன் அண்ணனை பார்க்க விரும்பினார். கிருத்திகாவுக்கு அதிக வேலை இருந்ததால் அவர்கள் இருவரும் தங்கள் ஒரே மகனை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உரிமையாளர் புறப்படும் போது கிருத்திகாவை அலுவலகத்திலிருந்து அழைத்து செல்லும் வேலையை முழு பொறுப்புடன் செய்ய வேண்டும் என்றும் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தார். நான் உரிமையாளருடன் பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்ததால் அவர்கள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர். நான் ஒருபோதும் அவர்களின் மகளை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை என்று உரிமையாளருக்கு நன்றாக தெரியும். உரிமையாளரும் உரிமையாளர் மனைவியும் சில மாதங்களுக்கு குஜராத்துக்கு சென்றனர். நான் முழு நேர்மையுடன் என் பொறுப்பை நிறைவேற்றினேன். சில நாட்களுக்கு பிறகு என் தங்கை திருமணம் இருந்தது. அதனால் எனக்கு அதிக பணம் தேவைப்பட்டது. நான் கிருத்திகாவை அலுவலகத்தில் விட்டுவிட்டு அருகில் உள்ள ஒரு மெக்கானிக் கடைக்கு செல்வேன். அங்கே உட்கார்ந்து வேலை கற்றுக்கொள்வேன். அதனால் என் ஓய்வு நேரத்தில் இந்த வேலையையும் செய்ய முடியும். உரிமையாளர் வீட்டிலிருந்து மாலை 6 மணிக்கு எனக்கு விடுமுறை கிடைக்கும். பிறகு நான் கடையில் உட்கார்ந்து இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் விரைவில் என் தங்கை திருமணத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து அனுப்ப முடியும். உரிமையாளர் இல்லாத நாட்களில் எனக்கு கொஞ்சம் நேரம் முன்னதாகவே விடுமுறை கிடைத்தது. ஏனென்றால் கிருத்திகா பெரும்பாலும் வீட்டிலிருந்து தான் வேலை செய்தாள். 1 மாதம் கடந்துவிட்டது. உரிமையாளர் அண்ணன் மகனுக்கு திருமணம் முடிந்தது. ஆனால் ஒரு நாள் இரவு 11 மணி அளவில் கிருத்திகாவிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது.
அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் ஒருவேளை மருத்துவரிடம் செல்ல வேண்டி இருக்கலாம் என்றும் நான் அவளுடைய வீட்டிற்கு உடனடியாக வர வேண்டும் என்றும் சொன்னாள். அவளுடைய பேச்சை கேட்டு நான் கவலைப்பட்டேன். இந்த இரவு நேரத்தில் அவள் வீட்டிற்கு செல்வது எனக்கு சரியாக தோன்றவில்லை. ஆனால் உடல்நிலை சரியில்லாத நிலையில் நான் கிருத்திகாவை தனியாக விட முடியாது. அவள் தன் அப்பா மற்றும் அம்மாவை நினைத்து கொண்டிருந்தாள். இரவு முழுவதும் நான் அவளுடன் இருந்து அவளை கவனித்துக் கொண்டேன். அவள் காய்ச்சலில் அவதிப்பட்டாள். நான் இரவு முதல் காலை 6 மணி வரை அவள் அருகில் அமர்ந்திருந்தேன். அவளுடைய நிலைமை சற்று மேம்பட்டதும் நான் என் அறைக்கு திரும்பி வந்தேன். நேரம் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அன்று முதல் கிருத்திகாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவள் மிகவும் சோகமாக இருக்க ஆரம்பித்தாள். அவள் தன் பெற்றோரை பிரிந்ததால் கவலைப்படுகிறாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று எனக்கு எப்படி தெரியும்? உரிமையாளர் 2 மாதங்களை தன் அண்ணன் மற்றும் அவரது குழந்தைகளுடன் கழித்தார். 2 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். அவர்களை பார்த்ததும் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் உரிமையாளர் வீட்டிற்கு வந்ததும் அதிக கோபத்தோடு என் மீது தடியை எடுத்துக்கொண்டு என்னை மோசமாக அடிக்க ஆரம்பித்த போது என் காலடியில் இருந்து நிலம் நழுவியது. அவர் என்னை திட்டிக் கொண்டே அடித்தார். என்ன தவறு நடந்தது என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் உரிமையாளர் அவ்வளவு கோபமாக இருந்தார். அவர் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. ஆனால் எனக்கு அதன் காரணம் தெரிந்தபோது என் மீது யாரோ கல்லை தூக்கி போட்டது போல இருந்தது. கிருத்திகா என் மேல் நான் அவளை மிரட்டி தவறு செய்ததாகவும் இரவு முழுவதும் அவளுடன் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினாள். மேலும் அவள் இப்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் பயந்து போய் தன் பெற்றோரிடம் தொலைபேசியில் சொன்னேன் என்றும் சொன்னாள். இப்படி பேசிக் கொண்டிருந்த கிருத்திகாவை நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். எவ்வளவு சாமர்த்தியமாக பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இதனால் என் கண்கள் கலங்கியது. நான் கிருத்திகாவை மிகவும் நேர்மையானவளாகவும் அப்பாவித்தனமான பெண்ணாகவும் நினைத்திருந்தேன். ஆனால் அவள் என் நடத்தையிலேயே குற்றம் சாட்டிவிட்டாள். உரிமையாளர் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. மேலும் கிருத்திகா தன் பொய்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். பெரியப்பாவின் மகனின் திருமணம் நடந்த அன்று இரவு அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவள் என்னை அறைக்கு அழைத்ததாகவும் ஒருவேளை அவளுக்கு மருத்துவர் தேவைப்படலாம் என்று நினைத்ததாகவும் அவள் சொன்னாள். ஆனால் நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு பதிலாக நான் அவளுடன் தவறு செய்துவிட்டேன் என்றும் சொன்னாள். கிருத்திகா அப்பா ஆதவன் போலீஸை அழைத்து என்னை சிறையில் அடைக்க முடிவு செய்திருந்தார். ஆனால் கிருத்திகா அவரை தடுத்தாள். கிருத்திகா தன் தந்தையிடம் இப்படி செய்தால் என் மரியாதைக்கு களங்கம் ஏற்படும் என்று சொன்னாள். உடனே கிருத்திகாவின் தந்தை என்னை வேலையிலிருந்து நீக்கி அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார். நான் மிகவும் கவலைப்பட்டேன். எனக்கு வேறு வேலை எதுவும் இல்லை. இவ்வளவு சீக்கிரம் மற்றொரு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. என் தங்கையின் திருமணம் நெருங்கிவிட்டது. நான் ஆதவன் கொடுத்த அறையில்தான் வசித்து வந்தேன். இப்போது எனக்கு தங்கவும் இடமில்லை. அதனால்தான் நான் மீண்டும் உரிமையாளர் வீட்டிற்கு வந்து நான் நிரபராதி என்பதை நிரூபிக்க முயன்றேன். ஆனால் உரிமையாளர் என் முன் ஒரு நிபந்தனையை வைத்தார். அது என்னை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உரிமையாளர் என்னிடம், நீ கிருத்திகாவை 1 வருடத்திற்கு மட்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவளுக்கு குழந்தை பிறந்ததும் அவளை இந்த வீட்டில் விட்டுவிட்டு நீ வீட்டை விட்டு சென்று விடு. ஏனென்றால் நாங்கள் கருக்கலைப்பு செய்ய பல முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் அனைத்து மருத்துவர்களும் அப்படி செய்தால் கிருத்திகா இறந்து விடலாம் என்று சொன்னார்கள். நான் என் ஒரே மகளை இழக்க விரும்பவில்லை. மேலும் உலகம் முழுவதும் எனக்கு அவமானம் ஏற்படுவதற்கு முன் கிருத்திகாவை உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன். நீ அவளை உன் கிராமத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். நாங்கள் அனைவரிடமும் கிருத்திகா உன்னை காதலித்தாள் என்றும் உன்னையே திருமணம் செய்ய விரும்பினாள் என்றும் சொல்வோம். குழந்தை பிறந்ததும் கிருத்திகாவை எங்களிடம் விட்டு சென்று விடு என்றார். இந்த குழந்தை என்னுடையது இல்லை என்று எனக்கு தெரியும். கிருத்திகா பொய் சொன்னாள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகும் கூட நான் அவளை 1 வருடம் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் என் தங்கையின் திருமணத்திற்காக எனக்கு பணம் தேவைப்பட்டது. அவ்வளவு பணத்தை உரிமையாளர் மட்டுமே எனக்கு கொடுக்க முடியும். அதனால்தான் நான் கிருத்திகாவை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டேன். அவளை என் கிராமத்திற்கு அழைத்து வந்தேன். கிருத்திகா மிகவும் அமைதியாக இருந்தாள். நானும் செல்லும் வழி எங்கும் அவளிடம் எதுவும் பேசவில்லை. கிராமத்தில் என் அம்மாவும் ஊர் மக்களும் கிருத்திகாவை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். என் அம்மாவிடம் நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொன்னபோது என் அம்மா ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ எனக்கு சொல்லவில்லையா? உன் திருமணத்தை பற்றி எனக்கு எத்தனை கனவுகள் இருந்தன என்று சொன்னார். ஆனால் கிருத்திகாவை பார்த்து என் அம்மா மகிழ்ச்சி அடைந்தாள். கிருத்திகா மிகவும் அழகாக இருந்தாள். இவ்வளவு அழகான பெண்ணை கண்டு என் அம்மாவின் அனைத்து புகார்களும் நீங்கின. அம்மா கிருத்திகாவை அறைக்கு அழைத்து சென்று கிராம பெண்களைப் போல அவளை அலங்கரிக்க தொடங்கினாள். நான் தங்கையின் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தேன். இரவு அறைக்கு வந்தபோது கிருத்திகா மணப்பெண் அலங்காரத்தில் அமர்ந்திருந்தாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் ஒரு தேவதை போல இருந்தாள்.
முதல் பார்வையிலேயே நான் என் மனைவியின் மீது என் இதயத்தை இழந்து விட்டேன். ஆனால் என் மனைவிதான் என்னை அப்படி தவறாக பேசினாள் என்பதை நான் எப்படி மறக்க முடியும்? நான் அவள் அருகில் வந்து அமர்ந்தபோது அவள் பயத்தால் நடுங்கினாள். அவள் எப்படி என்னை திருமணம் செய்தாள் என்று அவளுக்கு தெரியும். நான் அவளிடம் ஏதேனும் சொல்வதற்கு முன் அவள் தானே அழ ஆரம்பித்தாள். என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். என் காலடியில் விழுந்தாள். அவளுடைய கண்ணீர் என் இதயத்தில் விழுந்தது. ஏனென்றால் நான் அவளை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நல்லவளாகவும் பார்த்திருந்தேன். கிருத்திகா அழுது கொண்டே என்னிடம் தான் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டுக்கு வெட்கப்படுவதாகவும் தன் தவறை முழுமையாக உணர்வதாகவும் சொன்னாள். ஆனால் இவை அனைத்தையும் அவள் என்னை அவமானப்படுத்த செய்யவில்லை, மாறாக மிகுந்த கட்டாயத்தின் காரணமாக செய்தாள். நான் கிருத்திகாவை மிகவும் அன்பான கண்களால் பார்த்தேன். அவளிடம் தெளிவாக சொன்னேன், நீ எவ்வளவு கட்டாயத்தில் இதை செய்தாலும் உன்னுடைய இந்த செயலால் என் மரியாதையை நான் இழந்து விட்டேன். உன் பாவங்களை என் தலையில் சுமத்தி நீ சுதந்திரமாகி விட்டாய். ஆனால் நான் நிரபராதியாக இருந்தும் என் உரிமையாளரின் பார்வையில் நான் தவறானவனாக விழுந்து விட்டேன். நான் நினைத்தாலும் உன்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. ஆனால் என் தங்கையின் திருமணத்திற்கு வந்த பெண்ணுக்கு எந்த அநீதியையும் இழைக்க நான் கொடூரமானவன் அல்ல. அதனால் நீ இந்த அறையில் நிம்மதியாக தங்கலாம். உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. மேலும் உன் குழந்தையை இந்த உலகிற்கு கொண்டு வந்த பிறகு நீ இங்கிருந்து சுதந்திரமாக செல்லலாம். நான் உன்னை உன் குழந்தையுடன் உன் வீட்டிற்கு கொண்டு வந்து விடுவேன் என்றேன். நான் கிருத்திகாவை என் கால்களில் இருந்து தூக்கி உட்கார வைத்துவிட்டு அறைக்கு வெளியே செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது கிருத்திகாவின் வார்த்தைகள் என் கால்களை நிறுத்தின. அவள், நான் எந்த பாவமும் செய்யவில்லை. என் குழந்தைக்காக நான் காத்திருக்க வேண்டியதில்லை. நான் உங்களை உங்கள் உரிமையாளரின் பார்வையின் மதிப்பில் குறைக்கவில்லை. மாறாக உங்கள் உரிமையாளர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவர் உங்களை அதிகம் நம்புகிறார். அதனால்தான் உங்கள் உரிமையாளர் உங்கள் வாழ்க்கையின் மிக விலைமதிப்பற்ற பொருளை உங்களுக்கு கொடுத்துள்ளார் என்றாள். மேலும் என் அப்பா நமக்கு திருமணம் முடிந்த பிறகுதான் நான் உங்களுக்கு முழு உண்மையையும் சொல்ல வேண்டும் என்று கூறினார் என்றும் சொன்னாள். கிருத்திகாவின் வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தின. நான் திரும்பி அவள் முகத்தை பார்த்தேன். அங்கே அப்பாவித்தனம் நிறைந்திருந்தது. அவள் அப்போது 21 வயது நிரம்பிய அப்பாவி பெண். அவள் எந்த நிலையில் இருந்தாள் என்று யாருக்கு தெரியும்? கிருத்திகா தான் கர்ப்பமாக இல்லை என்றும் என் அப்பா உன்னிடம் பொய் சொன்னார் என்றும் சொன்னாள். என் அப்பா இவை அனைத்தையும் மிகுந்த கட்டாயத்தில் செய்தார். ஏனென்றால் அவர் தன் மகளின் உயிரை காப்பாற்ற விரும்பினார் என்றாள். கிருத்திகா என் அருகில் வந்து என் கைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டு மிக மெதுவான குரலில் தன் உண்மையை சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் அமைதியாக அவள் பேச்சை கேட்டு கொண்டிருந்தேன். கிருத்திகா அப்பாவின் பழைய நண்பர் தன் மகனின் உறவுக்காக குழந்தை பருவத்திலேயே கிருத்திகாவை அவர்களுக்காக கேட்டார். கிருத்திகா அப்பாவின் நண்பரும் நண்பரின் மனைவியும் மிகவும் நல்லவர்கள். அதனால்தான் கிருத்திகாவின் அப்பா தன் மகளை தன் நண்பரின் மகனுடன் சிறுவயதிலேயே நிச்சயம் செய்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல கிருத்திகாவின் அப்பாவுக்கு தன் தவறு புரிந்தது. ஏனென்றால் கிருத்திகாவின் வருங்கால கணவர் ஆதி தன் பெற்றோருக்கு ஒரே மகனாக இருந்ததால் மிகவும் கெட்டு போயிருந்தான். அவனிடம் பணக்குறைவு இல்லை. அவனை தடுப்பவரும் யாரும் இல்லை. ஆதியின் பெற்றோர் ஒருபோதும் தன் மகனை தவறு செய்ய விடாமல் இருக்க தடுக்கவில்லை. நான் நேசித்த ஆதியை திருமணம் செய்ய அப்பா அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அவன் என் பணத்திற்காக மட்டுமே என்னை திருமணம் செய்ய விரும்பினான். அவன் என்னுடன் இப்படி செய்வான் என்று எனக்கு தெரியாது. நானும் ஆதியை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டேன். அதனால் நான் என் அப்பாவின் முன் தலைகுனிந்து, நீங்கள் இப்போது எங்கு திருமணம் செய்ய சொன்னாலும் நான் அங்கு திருமணம் செய்வேன் என்று சொன்னேன் என்றாள். ஆதி வளர வளர அவன் கெட்டு போயிருந்தான். ஆதி நல்ல பையன் இல்லை. கிருத்திகாவின் பெற்றோர்கள் ஒரு நகருக்கு சென்றிருந்த போது ஆதி பலமுறை அவளுடன் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததாகவும், மேலும் ஒரு முறை அவன் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கிருத்திகாவிடம் என் கூட தனியாக வரணும் என்று சண்டை போட்டுள்ளான். ஆனால் அவள் தன்னை அறையில் பூட்டி கொண்டு தன்னை காப்பாற்றி கொண்டதாகவும், அவள் அவனை தடுக்க முயன்ற போது, உனக்கு என்னுடன் திருமணம் நடக்க இருக்கிறது, அதனால் எனக்கு உன் மீது முழு உரிமை உண்டு, நான் உன்னுடன் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் என்று அவன் சொன்னதாகவும் சொன்னாள். மேலும் ஒரு நாள் இரவு அவள் தனியாக இருந்ததை பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்ததாகவும் சொன்னாள். அதற்கு ஒரு நாள் முன்னும் ஆதி தன் நண்பர்களுடன் சேர்ந்து கிருத்திகாவுடன் இருக்க முயற்சி செய்துள்ளான். இந்த பயத்தால் தான் அவளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. தன் பாதுகாப்பிற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை. ஏனென்றால் ஆதி அவள் தனியாக இருப்பதை பயன்படுத்தி மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்து விடுவான் என்று அவள் பயந்தாள். அதனால்தான் அவள் இரவு முழுவதும் என்னை தன் அறையில் அமர வைத்தாள். கிருத்திகா ஆதியை விட என்னை அதிகம் நம்பினாள்.
அவளது பெற்றோர் திரும்பி வரும் முன்னரே அவள் ஒவ்வொன்றாக தன் பெற்றோரிடம் சொன்னாள். உரிமையாளர் ஆதியின் அப்பாவிடம் பேசினார். அவர் தன் மகளை புரிந்து கொண்டார். கிருத்திகாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் உன் மகன் இதுபோன்ற செயல்களை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார். ஆனால் ஆதியின் தந்தை, ஆதி ஒரு வாலிபன், அதனால் குழந்தைகள் கொஞ்சம் வேடிக்கை செய்கிறார்கள். கிருத்திகா தன் வருங்கால வாழ்க்கை துணையுடன் சிறிது நேரம் செலவிடக்கூடாதா என்று சொல்லி விஷயத்தை முடித்தார். அப்போதுதான் கிருத்திகாவின் அப்பாவுக்கு அவர் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார் என்று புரிந்தது. ஏனென்றால் ஆதி இவ்வளவு கெட்டு போனதற்கு வேறு யாரும் காரணமல்ல, அவரது அப்பாதான். அவன் திருமணத்திற்கு பிறகும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்களை செய்ய முடியும். அதனால் என் அப்பா ஆதியுடன் உண்டான என் உறவை முறிக்க முயற்சித்த போது ஆதி மிரட்டத் தொடங்கினான். மேலும் அவன் என்னை விடமாட்டேன் என்று தெளிவாக கூறினான். அப்பா என்னை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். அப்போதுதான் அவர் உன்னை பற்றி யோசித்தார். நீ காரை சுத்தம் செய்து கொண்டிருந்தாய். என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அன்று இரவு முழுவதும் நீ உட்கார்ந்து என்னை கவனித்துக் கொண்டாய் என்று நான் அப்பாவிடம் சொன்னேன். நீ மிகவும் நல்ல குணமுள்ள மனிதன் என்று அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் தான் அப்பா உன்னை எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். ஆதியிடமிருந்து முழுமையாக விடுபட முடிவு செய்தார். நானும் ஆதியை விட்டு விலக ஆரம்பித்தேன். ஆனால் ஆதி இந்த திருமணத்தை எளிதில் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால் தான் அப்பா தன் நண்பனிடம் நீ என் மானத்தை பறித்து விட்டாய் என்றும் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்றும் சொன்னார். இதனால் அப்பாவின் நண்பர் தானே இந்த உறவை முறித்து கொண்டார். ஏனென்றால் பெரிய மரியாதை உள்ளவர்கள் கர்ப்பமாக இருக்கும் இத்தகைய பெண்களை எப்போதும் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் அப்பா உனக்கு முதல் நாளிலேயே முழு உண்மையையும் சொல்ல விரும்பினார். ஆனால் நீ திருமணத்திற்கு மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்று அப்பா பயந்தார். அதனால் தான் அப்பா உன்னை கண்டதும் வேண்டுமென்றே அடிக்க ஆரம்பித்தார். உன் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். ஏனென்றால் உனக்கு பணம் தேவை என்று அவருக்கு தெரியும். நீ தானே திரும்பி வருவாய் என்று அப்பாவுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்போது திருமண நிபந்தனையை வைக்கலாம் என்று அவர் நினைத்தார். அதேபோல் நீயாகவே அப்பாவின் வீட்டிற்கு சென்றாய். அப்போது அப்பா என் திருமணத்தை பற்றி பேசி தனது கஷ்டத்தை நீக்கினார். அப்பா என்னை உன்னுடன் கிராமத்திற்கு அனுப்பி வைத்தது அவர் நண்பரின் மகன் ஆதி நமக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீ ஒரு நல்ல மனிதன் என்று அப்பாவுக்கு தெரியும். நான் கர்ப்பமாக இல்லை என்றும் யாரும் என்னை தொடவில்லை என்றும் என்னால் உனக்கு நிரூபிக்க முடியும். மிகுந்த கட்டாயத்தின் காரணமாக அப்பா என்னை உன்னிடம் ஒப்படைத்தார். நான் என் முழு மனதிலிருந்து உன்னை திருமணம் செய்தேன். நானே உனது நல்லொழுக்கத்திற்கு சாட்சி. முடிந்தால் என்னையும் என் அப்பாவையும் ஒரு பொய்க்காக மன்னித்துவிடு என்று என்னிடம் சொன்னாள். கிருத்திகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த கண்களில் ஒரு தந்தை மற்றும் மகளின் இயலாமை தெரிந்தது. அவள் ஒரு மிகவும் அழகான பெண். ஒருவேளை கடவுள் அவளை என் தலைவிதியில் இப்படித்தான் எழுதியிருக்க வேண்டும். என் அம்மா என் தங்கையின் திருமண சடங்குடன் என் திருமண சடங்குகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். நான் என் மனைவியை கிராம பெண்களைப் போல சாதாரணமாக பார்த்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைந்தேன். கிருத்திகா தன் அப்பாவிற்கு போன் செய்து எங்கள் திருமண சடங்கு நடந்து கொண்டிருப்பதாக சொன்னாள். அதனால் கிருத்திகாவின் பெற்றோரும் என் கிராமத்திற்கு வந்து எங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டனர். என் உரிமையாளர் வந்ததும் கைகளை கூப்பி கண் கலங்கியபடி என்னிடம் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். ஆனால் நான் ஏற்கனவே அவர்களை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் நானே ஒரு சகோதரியின் அண்ணன். எந்த தந்தையும் தன் மகளை ஒரு ஒழுக்கமில்லாத மற்றும் மிகவும் கெட்டுப்போன மனிதனுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டார் என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த விஷயம் எனக்கு நன்றாக புரிந்தது. நண்பர்களே, குழந்தைகளின் தலைவிதியை அவர்கள் குழந்தை பருவத்திலே முடிவு செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வளர்ந்து எந்த பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் அவர்கள் இதயத்தில் வேறு யார் மீது அன்பு பிறக்கும் என்றும் யாருக்கு தெரியும்? இந்த விஷயத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் சகோதரி அல்லது மகள் அவ்வளவு மலிவானவர்கள் அல்ல. ஒரு ஒழுங்கினமான மனிதனுக்கு அவர்களை திருமணம் செய்து வைப்பதற்கும் வருங்காலம் பற்றியெல்லாம் முழுமையாக தெரியாமல் எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் தலையாட்டி விடக்கூடாது. அது இறுதியில் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் நம் வாழ்க்கையையும் பெரிதும் பாதித்துவிடும். இப்போது ஆதவன் கிருத்திகாவுடன் புதிய சந்தோஷமான வாழ்க்கையை தனது கிராமத்திலேயே வாழ ஆரம்பித்தான். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.